ஒரு டாக்டரோட ஒய்ஃப் தொடர்ந்து ஒரு சிவப்பு கலர் பூ இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைகிறா. இவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த டிராயிங்ஸை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாரு. இதுக்கப்புறம் டிவில ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற நியூஸ் வருது. இதை பார்த்து நம்ம கதாநாயகிக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தமேன்ற ஒரு ஞாபகம் வருது. கனவுலையும் அதே பொண்ணு வர்றா. மறுநாள் போலீஸ்காரங்க வர்றாங்க. ஒய்ஃப் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு கேட்டா, ஆமா நான் எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. எங்கன்னு கேட்கும்போது அவளுக்கு தெரியல. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து பழசெல்லாம் மறந்துட்டா. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆமான்னு தான் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்றாரு. சரி எதுக்கும் நீங்க அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு நாளைக்கு போலீஸ் கிளப்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மறுநாள் போனவங்க கிட்ட இந்த பொண்ணை நீங்க எங்க பாத்தீங்கன்னு கேட்கும்போது அவ மறுபடியும் தெரியலன்னு சொல்றா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, 7 முறை நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. இப்ப மறுபடியும் யோசிச்சுட்டு தன்னோட வேலைக்காரி தான் இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா அப்படின்ற விஷயத்தை சொல்றா. இப்ப அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்கும்போது நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்றா. போலீஸ்காரங்க மறுபடியும் ஹீரோயின் கிட்ட எங்க இவளை கடைசியா பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது இப்ப ஹீரோ மறுபடியும் குறுக்கிட்டு, சார் அவளுக்கு ஞாபகம் மருதி இருக்கு, இதே மாதிரி தான் அவளுக்கு குழந்தையே இல்ல ஆனா குழந்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க.